ஆல் திஸ் இஸ் வாட்ஸ் ஓவர். என்ன இருந்தாலும் அவ்வளோத்தையும் இல்லை இறைவனால். ஏன் சொல்கிறேன்டா, நீ இப்போ மூடி வச்சுருக்க எதால் ஒரு நான் நீ பார்க்குற உலகத்தால் நான் நீ இல்லையோ இன்னொன்று நானும் இல்லை நீயும் இல்லை. யார் இருக்கா? அந்த ஈஷாவாஸ்யமிதகும் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். ஆல் திஸ் டு பி கவர்ட் பை ஒன்ஸ் ஓன் செல்ஃப். அதானே உனக்குள்ளே இருக்கிற என்ன அதான் முதல்ல சொல்லியாச்சு, தத்துவமசி, நீ அதுவாய் இருக்கிறாய். அப்போ உனக்குள்ளே இருக்கிறது அந்த உலகம் முழுக்க இருக்கிறது, உள்ளும் வெளியும். அதான் இருக்கு. அப்போ அதாலே நீ கவர் பண்ணு. நீ கவர் பண்ண வேண்டியது இல்லை. முடியுங்கோ முதல்ல அது ஈஷா என்ன நமக்கு சாதனை. இப்போ நம்ம இப்படி செய்யலை. நீ கண்ட ரெண்ட மாதிரி இல்லையோ செய்யிருக்க. ஆனோடியா நீ இதை செய். என்ன சரி இல்லாட்டி அவனு பூர்ணாணி மாமரைக்க போவான். மாமரைக்கல என்னது இது இதான் செய்யும். ஓம் ஈசாவாஸ்யமிதகும் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தியக்தேன புஞ்சீதா மா கிருத கஷ்ட சித்தனம். முதல் மீனிங்கும் ஓம். ஆல் திஸ் இஸ் வாட்ஸ் ஓவர் மூவ்ஸ் ஆன் த எர்த் ஷுட் பி கவர்ட் பை த லார்ட். ப்ரொடெக்ட் யுவர் செல் த்ரூ த டிட்டாச்மெண்ட். இது ரெண்டு அர்த்தம். இது இன்னொன்று என்ஜாய் யுவர் செல். இந்த சன்னியாயது இந்த துறவால்ன்ற மாதிரி இருக்குது. Do not covet anybody's wealth. Do not covet for who is the wealth. That's the meaning. As the indwelling self of all, I am all this. நீ தனிய இல்லை இந்த நான் எனதுன்னு ரெண்டையும் விட்டுட்டு இந்த உடம்பு வச்சு என்னென்னா இதுக்குள்ளே இருக்க நானே எல்லாருக்கும் நினைக்க நான். அது உனக்கு தெரிய வந்தா நீ ஆல்ரெடி என்லைட்டன். நான் என்ன சொல்கிறார்? ஆஸ் த இன்டுவெல்லிங் செல்ஃப் ஆஃப் ஆல் ஐ ஆம் ஆல் திஸ். எல்லார உள்ளத்திலும் இப்போ திரும்ப போவோம். நம்மளோட கனவு அழகான உதாரணம் கட்டாயம் போகும். அப்போ இந்த விவேகத்தை பற்றி சொல்லிக்கொண்டு டிசர்ன்மெண்ட் பிரித்து பார். அதில் அவர் என்ன சொல்கிறார்? இதை பார், சத் அசத் ரெண்டு இருக்குது. நீ பிரித்து பார்க்க. என்ன பிரித்து பார்க்குற? சத்தண்டா உள்ளது, அசத்தண்டா இல்லாது. அடுத்தது ஆத்மனான ஆத்மன். எது ஆத்மன், எதுக்கான ஆத்மன். மற்றது நித்திய அனித்திய. எது நித்தியமானது, எது அனித்தியமானது. இதை மூண்டையமாவது வச்சுக்கோ. இதில் இந்த பேசிக் இது, அதாவது விவேகத்துக்கு அது மூணுதில் எடுத்துக்கணும். விவேகா இஸ் டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் த ரியல் அண்ட் அன்ரியல். பிரிக்க பார். இப்போ இந்த உடம்பெல்லாம் இருக்குது, நல்லா பார். இல்லை இது இல்லாமல் இருந்து வந்து முடியுங்க இல்லை, இது பொய்க்கு, அதாவது உண்மை இல்லாத ஒன்றுக்கு வரைவிலக்கணும்னா அது இல்லாமல் இருந்து வந்து முடியுங்கோ இல்லாமல் போகும். அது உண்மையாக இருக்க அது அசத், உண்மை இல்லை. ஆனால் எது இருந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் முக்காலத்திலும் மாறாமல் அது எதாலேயும் மாற்ற முடியாமல் இருக்கிற மட்டும் தான் சத்தியமாக இருக்க முடியும். அப்போ விவேகத்தால் பார் ஒன்றி இருக்கிறது. இந்த மரணத்துக்கு முதலே நான் இருந்தேன், இப்பொழுதும் இருக்கிறேன், அடுத்த பிறகு வந்து அதில் இருக்க போகிறேன். நான் ஜீவாத்மான்னு எடுத்தேன்டா. ஆனால் நீ இப்போ சொல்கிற இந்த உடம்பு போன பிறவியில் இருக்கல, இன்னும் கொஞ்சம் நாள் இல்லை போகுது. ஆகவே இந்த உடம்பு நானாக இருக்க முடியாது. சிம்பிள் விவேகம். இதை சாதாரண வளர்தான்னு சொல்லாமல் இல்லை தயவு செய்யுங்கோ, இது வேறு வழியே இல்லை. நானியப்பந்தா இந்த வேதங்கள்லாம் வருது. அந்த அந்த மகான், அந்த ரிஷி முனிகள் மகான் சொல்கிறாங்க, வேறொரு வழியும் உங்களுக்கு தெரியலையே, இது ஒரு வழி தான் இருக்குது. சுகுமார், வேறு வழி இருந்திருந்தால் அவங்க நமக்கு பிடிங்கோ சொல்லியிருப்பார்கள். இல்லையே, ஏனென்றார் ஜோக் என்னெண்டா இருக்க இவக்கு நான் காட்டணும். எப்படி எப்படி காட்டுறது? போனானிக்கு நான் காட்டணும். ஜோக் இல்லையோ? ஆனால் பாருங்க பரவாயில்ல என்ன அப்பா அதான் சத்தியமா? அது மட்டும் சத்தியம் இல்லை. வேவி இல்லையோ? பார்த்தியா இல்லை? இப்போ வேவிக்கு காட்டுவோம். எப்படி காட்டுறது?
அதில் தான் இது ஒரு பஸ்ஸில்ன்னு சொல்கிற ஒரு என்னம்மா புதிர். அதில் தான் சிரமம். நானே பந்தா ஏன்னுண்டா உனக்கு நான் அப்படியா காட்டுறது. ஆகவே என்ன, உன்னை உன்னால் நீ. ஆனால் இந்த விவேகத்தில் பார்த்தேன்டா, நீ இந்த உண்மையான நானுக்கும் இப்போ நீ பிடிச்சி கொண்டிருக்க நானுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அதனுடைய இந்த சத்தியமுக்தி கிடைக்கிறது அபூர்வம். ஏன், முதலாவது எனக்கு உண்மையில் அது பெரிய ஜோக். அந்த பஞ்சகோஷம் வந்து சொன்னீங்க இல்லையோ, என்னது அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். அது இன்னொரு கோஷம் இருக்குது. என்ன கோஷம் அது? வஸ்திர கோஷம். அதனுடைய 6 கோஷம் இருக்குது. இந்த ஏது சொல்ல வரேன்டா, இந்த விவேகத்தில் இந்த வஸ்திர கோஷத்திலே, வஸ்திரம்னா உடை, அதே தாண்டி நீ போகாத. நீ எப்படி இந்த அன்னமய கோஷத்தை போய் சுகுமார் சிரிக்கிறார். இது பெரிய விஷயம் சுகுமார், யோசிச்சுப்பார். இந்த உலகம் முழுக்க கோடான கோடி பில்லியன்ஸ் எதுக்கு? உடுப்பு. ஆடை பாதி, ஆள் பாதி. அப்போ இது எந்த இடத்துல வந்திருக்கோம்? இது இந்த சத்தியமுக்தி, என்லைட்டன்மெண்ட், ஜீவன் முக்தி வேண்ட ஆக்களை பற்றி தான் இந்த பேச்சு. அவங்கள பற்றி தான் இது. அவங்களுக்கு தான் இந்த 4 வேணும். மற்றவங்கள பற்றி கேட்கல. ஆனால் அவங்கள பற்றி தான் நம்ம காய்க்கிறோம். நம்மளை பற்றி காய்க்கிறோம். நமக்கு தான் வேணும். அப்போ நீ பார். இல்லை அதுக்காக உடுத்து கொண்டு நேக்கடாக போகிறோன்னு சொல்லலை. ஆனால் மனதால் நேக்கடாக பார். அந்த 5 நீக்கிவாய். உடுப்பு, வஸ்திர கோஷம், தொடக்கம். அதை நிஜமாக பார். அமைக்கலையா? நிஜமாக பார். நீ என்ன இந்த இதயத்தில் 5 தள்ளி வச்சுப்பார். இது நடந்த ஜோக்கும் உண்மை. சுவாமி எனக்கு சன்னியாகம் கொடுங்கன்னு சொன்னால் நம்மளோட அன்பார் அந்த மாத்தார். நானும் அறுவாய் ஜோக்கு, அறுவாஜ் உண்மை. இங்கேருந்து அந்த பிள்ளையார் கோயில் வரையும் ஒரு உடுப்பும் இல்லை, அவனே கேட்டால் போயிட்டு வந்தீங்கன்னா நான் சன்னியாகம் கொடுப்பேன்னு சொன்னேன். இல்லை நான் சொன்னேன் ஒன்று சரி இல்லையோ. அப்படி தான் இப்போ இந்த சன்னியாகம் கொடுக்குற இந்த கங்கையிலேருந்து அவங்க நேக்கடை தான் வருவாங்க. ஒட்டு உடுப்பும் இல்லை. அந்த உடைய கொடுங்கடா கொடுப்பான்னு சொல்லியோ கொடுப்பாங்க. அவங்க ஒட்டி ஃபீலிங் இருக்காது அவங்களுக்கு. ஏன் அதானே, குடம்பை தனித்தொழிய புட்பறந்தற்றே உடம்போடு உயிரினை நட்பு. அவங்க முதலே தெரியும் இது சும்மா முட்டை கோது. அப்போ இந்த விவேகத்தை இல்லை சாதாரணமாக இல்லை, இதே மாதிரி அவங்க கொண்டு செய்யுங்கோ, ஆழமாக செய்யுங்கோ, எழுதி பாருங்கள். எந்த இடத்துல நான் இருக்கேன். இப்போ நான் இந்த வஸ்திர கோபத்தை சொன்னேன், அதை பாரு. இல்லை நீ இந்த உடுப்பு இல்லாமல் எவ்வளோ நடந்து போகிற, நான் ஒன்றா நீ நிச்சயண்டா நீ சாதனை செய்யலை. வெற்றியும் இந்த ஆந்திராவில் அவன் அக்கா 2 பேர் உண்டு. அந்த மாதிரி ஒரு உடுப்பும் இல்லை. சிவபக்தர், பெரிய பெரிய பக்தர். அப்போ என்ன இங்கே பாருங்கள், ஐ எம் ஆல் திஸ். இப்போ உதாரணத்துக்குனா கனவு எடுக்க சொன்னேன். திரும்ப போவோமே அங்கே. நீ ஒரு கனவை பார்த்தாய், அதில் நீ இருந்தாய், ஒரு உலகம் இருந்தது. இல்லை இந்த விழிப்பு நிலை மாதிரி தான் கனவும் இருந்தது. அப்போ கனவு பார்க்கக்குள்ள இந்த விழிப்புக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கவில்லை. ஆனால் கண்ணை முழிச்சோடனே என்ன கொண்டு நடக்கலைன்னு சொல்கிற. அந்த இடம் முக்கியம். எந்த முக்கியம்னா அங்கே இருந்த அவ்வளவு பேரும் அவ்வளவு பொருளும் ஒரு அவ்வளவு உலகம் என்றே சொல்லுவோமே, அதை கனவு கண்டவரே தான். நான் என்ன அப்போ கனவு கண்ட நான் உண்மையில் அதை விளக்கம் வேறு இல்லையோ. கனவு கண்ட நான் அவ்வளவு கனவுல இந்த அத்தனையுமா முடியுங்கோ இருந்தேன். இது என்ன பெரிய விஷயம். ஆனால் சாதாரணமாக்களை விளங்காது. அவங்கள விடுங்கோ. சாதாரணமாக நான் சொல்ல இல்லையே. அவங்க சாதாரண சீக்கர்ஸ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட், சீக்கர்ஸ் ஆஃப் ஃப்ரீடம், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம். அவங்கள பற்றி தான் கிடைக்கிறோம். அப்படியே மற்றவங்க ஒரு பேச்சும் கிடையாது. சரி. ஸோ அது இப்போ வரும். அப்போ சுவாமிஜி நான் இப்போ மாண்டிக்கு கொஞ்சம் போக வேண்டியது. அங்கே இருந்தது ஆழ்ந்தோரத்தில் இருந்த விஸ்வா, கனவுல வந்து தைஜசா, இப்போ விஸ்வா. அங்கே ஒரு என்னது, நான் அண்டு இந்த பொய்யான உடம்பாய நீ இல்லை, அந்த உண்மையாய சைத்தன்யமாய நீ, அதில் பேர் ஒன்று இருக்கு. என்னது? தைஜசா. அங்கே இருந்தாய். அது முழுதும் நீ பறந்திருந்தாய். அது நீ தான், நான் தான், உண்மையான நான்.
இவர் என்ன சொல்கிறார்? as the indwelling self of all, I am all this. இனி சொல்ல முடியாது. அங்கே இருந்த அத்தனை நான் தான் சொல்லு. கனவில் பார்த்த அத்தனையும் நானே தான். என்ன சந்தேகம்? ஆனால் இது சாதாரணமாக ஆக்களை பற்றி பேச்சே கிடையாது. நம்மளை சொல்லும், இந்த உடம்பை முன்னே விட்டாச்சு, ஏன் இது நானும் இல்லை முடியுங்கோ, என்டையும் இல்லை. அது அதில் வெறி தெளிவாக இருக்கும். முன்னாள் இது அது கிளியர் ஆகுங்கோ. இந்த உடம்பு நானும் இல்லை, ஆனால் என் பெருமாள் இல்லைப்பா. இந்த வேதங்க இதில் வருது, பெருமாள் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் படைச்சி போட்டு இல்லை, மனித உடலை படைச்ச உடனே அவருக்கு பெரிய திருப்தி. அந்த அடுத்த தெய்வங்கள் எல்லாம் சந்திரன், இந்திரன், வாயு, அக்னி எல்லாம் வந்து இந்த உடம்புலேயே குடிகொண்டாங்க, ஒரு அங்கத்திலையும் இருக்கிறாங்க. என்ன அர்த்தம்ண்டா, இந்த அற்புதமான மனித உடலை எது கொடுத்தா இந்த ஞானத்தை அடையிறது. அது இந்த புத்தியை பாவிக்கலாம் புரியும். ஆல் திஸ் இஸ் that is unreal, whether moving or not moving is to be covered by its own supreme self. இப்போ இதில் அன்ரியல்னு சொன்னால் அலை சொல்லுங்க, அலை, குமுள், நுரை, இதெல்லாம் சொல்லுங்க முடியுங்க. அன்ரியல். ஏன் அன்ரியல்? தண்ணி தான் உண்மை. அது கண்ணால் பார்க்கல எல்லாம் பார்க்குறாய், ஆனால் பிடிச்சிருவா சொன்னால் என்ன, தண்ணியை தான் பிடிப்பேன். அப்போ அது மாதிரி இவர் என்ன சொல்கிறான்டா, இவ்வளவு நீ பார்க்குற அத்தனையும் இந்த கனவில் வந்த ஜடப்பொருள், உருப்பொருள், இது எல்லாத்தையும் எல்லாமே இல்லை நானே தான். அதில் சொன்னது இல்லையா அங்கே ஜடம் சைத்தன்யம் எதாவது இருந்ததோ? எல்லாம் உண்டாக தான் இருந்தது. ஓகே பாருங்கள். அஸ் அட்வென்ச்சர்ஷியஸ் பேட் ஓர்டர். இதில் ஒரு அழகான ஒரு உதாரணம், இதுக்கு ஒரு நல்ல கட்டாயம் படிக்கணும். நீங்கள் சந்தன கட்டையை தண்ணிக்குள்ளே போட்டுட்டீங்க, தண்ணியில் போட்டேன், கொஞ்சம் காற்று எடுத்தால் நாரும். இது அந்த மோஷில் என்னது அது 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 மேலே மூடி இருக்கும் இல்லையா, அதுக்கு என்ன சொல்கிறேன்? பாசி. அப்போ ஆனால் சந்தனக்கட்டை ஒரிஜினல் இவன் என்ன பண்ணணும், பாசியை நீ உரைச்சி தட்டி விட்டேன்டா சந்தனக்கட்டை ஒரிஜினலுக்குள்ளே சந்தன மனம் தான் சொல்லுங்க. இப்போ இது நமக்கு அறிவு, நம்மள்கிட்ட பாசி பிடிச்சிருக்கு. நான் எனது என்னும் செருக்கு, நான் இந்த உடம்பு என்று நினைக்கிற முட்டாள்தனம் இல்லையோ, இப்போ அதெல்லாம் பாசி. அப்போ இந்த அறிவால் இந்த ஞான நூல் என்ன சொல்லுது பாருங்க. as the odor of sandal agaru resulting from moisture etc. because of their contact with the water etc. is covered up by their natural smells through the process of rubbing those woods. அதான் அடிச்சேன்டா. அப்போ நம்ம இந்த சாதனை ஆகிய என்ன ரப்பிங் என்னது உரைக்கிறது சாதனை எது? You are not this body, not this mind, immortal self you are. எங்களுக்கு என்ன அழகான பாட்டு. So love, give, purify, meditate, realize, be good, do good, be kind, be compassionate, inquire who am I, know thyself and be free. This is your duty, foremost duty, therefore do it now. சுகுமார் என்ன சொல்கிறார் அவர்? This is the only duty. உங்களோட டியூட்டி என்னென்ன புள்ள எங்குட்டியும் இல்லை, நான் என் பூனை புள்ளி உண்டு குட்டி உண்டு இல்லையோ, இதுதான் உங்களோட கடமைன்னு சொல்லணும். ஒரு இடத்தையும் கிடையாது. Inquire who am I, know thyself and be free. This is a duty, foremost duty. இது ஒரு டியூட்டி. Therefore do it now. So say Gurudev. நீ ஞானம் இல்லைன்னு சொல்லு. ஓகே. Whatsoever moves on earth will be abandoned through the contemplation of the self which is the supreme truth. அதானே நீ உலகமாய் பார்க்கிற இந்த உலகம் இல்லை, நீ அது இல்லை. அதுக்கு உதாரணம் கனவு போ. கனவுல நீ பார்த்த உலகம் உலகமாய் முடி இருக்கவில்லை. அங்கே ஒரு சைத்தன்யம் நானே இருந்தேன். என்ன சந்தேகம்? முருகனா என்ன சந்தேகம்? எஸ் சந்தேகம். ஓகே. அப்போ இங்கே அப்படிதான் என்ன சொல்லட்டான், whatever means apparent duality. ஓகே. அப்போ விவேகத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கோம். அதில் நான் சொன்னேன்னு ஷட் சம்பத் 4 என்ன செல்வம், அதில் இது என்னது விவேக வைராக்கியண்டா. இப்போ நான் சொன்ன மாதிரி இது நித்திய அனித்திய, சத் அசத், அப்புறம் ஆத்மன் அனாத்மன். அது என்ன நீ செய்கிறான்னு சொன்னால் கவனம் பாருங்க. இந்த விவேகத்தில்
இப்போ இந்த கடையில் போய் சாமான் பண்ணுறக்குள்ள எல்லாம் நீங்கள் ஏறிங்க இல்லையோ அது மாதிரி நாங்கள் இந்த நல்லூரில் ஒரு கொஞ்சம் காலத்து முதல் நல்லூர் தீர்த்தத்தில் இங்கே வந்தேன். அதில் போகிற வழியில் விற்று கொண்டு இருந்தா அதை பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது. அது என்னது மருந்தடியாத ஆர்கானிக் வெஜிடபிள் வெளிநாட்டிலையும் இருக்குது. அது இது மாதிரி இப்படி மாதிரி ஒன்றும் உருப்படியாக இல்லை. செந்தராஜ் சொன்னேன் இல்லை அது ஆர்கானிக் வச்சுட்டானே இல்லை ஏன் அதில் ஒரு வெண்ணெய் வடிக்க இல்லை என்ன சொல்கிறீங்க பார்க்குறதுக்கு அது மாதிரி இருக்குது. ஆனால் இது ஏன் நான் சொல்ல வந்தேன்டா எது உண்மையானது எது பொய்யானது எது சத்தியம் எது அசத்தியம் இது நிரந்தரமானது இந்த உடம்பை தானே பார்க்கணும். நான் இதையும் சொல்ல வரேன்டா நேற்று மாய்ச்சரண்டுங்க நம்ம இந்த வாழ்க்கையை பொறுத்தளவில் இந்த விவேகத்தை முடியுங்க பயன்படுத்துவதே இல்லை. சரி சார் இப்போ சரி நான் இருக்கேன் இல்லை இவர் கல்யாணம் கட்டு வந்தோம் அப்படி சொன்னேன். அதுனா நீ உண்டு போய் ஒரு 3 மணி 4 மணி தேவை சொன்னார். இது எனக்கு இந்த வழி எனது வழி இல்லை முடிஞ்சுது. ஆனால் அவர் என்ன செய்தார் விவேகத்தை பாவித்தார். நான் சொல்ல எத்தனை உதாரணம் இருக்குது இல்லை விவேகத்தை முடியுங்கோ பாவிக்கவில்லை. அப்போ சாதாரண உலக நடைமுறையிலேயே இல்லை அவன் நல்லா சொல்கிறான் அவன் சரி வரான்னு சொல்லி. இப்போ என்ன சொல்ல வரேன்டா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சாப்பாடு உடை வளவு வீடு ஆபரணம் இது எல்லாத்துலேயும் நீ பாவிக்கிறாய் உண்டு இதை விவேகத்தை. ஆனால் வாழ்க்கைண்டு வரக்குள்ள முடி பாவிக்கவில்லை. அப்போ சாதாரண சொல்கிறேன் நான். அப்போ அப்படியான நம்ம இருக்கிற நம்ம இந்த பெரிய விஷயத்தை செய்கிறது சரியான சிரமம். வேணியன்னு ஒன்றும் மலை பிடிச்சி கொண்டு 24 மணி தேவை இதை விளங்கிக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க ஆத்ம நித்திய அனித்திய சத்து அசத். சத்து அசத்துனாலே சத்தண்டானே உண்மையானது. என்ன சொல்கிறார் ரியல் அந்த அன்ரியல் சத் அசத். உனக்கு இதானே அன்ரியல் என்று நீ தெரிஞ்சா தானே ரியலை முடியுங்க தெரியலாம். சரி சார் இந்த இடத்துல பெரிய விஷயம் இந்த உடம்பு இல்லாமல் இருந்து வந்து இல்லாமல் போகிறது ரியலோ. ஆனால் இந்த உலகத்தில் கோடியில் ஒரு வரும் அது அப்படின்னு முடியுங்கோ நினைப்பதில்லை. என்ன சொல்கிறாங்க நான். அப்போது சத்தியத்துக்கு இவ்வளோ தூரம் உண்டு பாருங்க. இந்த இடத்துல இந்த சாதனைகளாய நம்ம சில கண்ணை முடிச்சில்ல எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தே நம்பெருமான் விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேனம் ஐயா அரணேயோ என்று வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன். நான் அந்த புழுவோட கதை திருவாதிரை வருது விடக்குடம்பு. அதை நீ பார்க்குறியா அப்படி இல்லையே. அதனுடைய அவங்கள விடுங்க நீங்கள் பாருங்க. எஸ் இப்போ 75 என்ன 25 100 25 100 ஓகே என்ன சொல்கிறா அன்ரியல் பெர்மனண்ட் அண்ட் இம்பெர்மனண்ட் நித்திய அனித்திய எது பெர்மனண்ட் இந்த உடம்பு பெர்மனண்டோ இல்லையே. ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் அப்படி நான் அடுத்து நினைக்கிறா செல்வ் அண்ட் நாட் செல் ஆத்மன் அனாத்மா. அதே உனக்கு அப்படி தெரியும். நீ எல்லாத்தையும் ஆத்மனே அது என்ன அர்த்தம் வேண்டா எல்லாம் உண்மை சிரிக்கிறார். ஏன் நீ ஆத்மனில் எல்லாம் நானெல்லாம் இந்த ஹையஸ்ட் இது எல்லாம் ஒன்னஸாக பார்க்குறேன். ஆத்மன் அனாத்மன் நான் பிரிக்க பார்ப்போம் அவசியம் அந்த ஹை ஸ்டேட்டில் இருக்கிறேன். ஸோ ஆனால் விவேகா ஷுட் நாட் பி அன் எஃபெமரல் ஒகேஷனல் மூடு இன் அன் ஆஸ்பிரண்ட். அதானது நமக்கு என்ன இருக்குண்டா இப்போ கிளாஸ் இருக்கிறீங்க கேட்குறீங்க தலையாட்டுறீங்க மூன்றீங்க இல்லை எழும்பினா அறுவர் நோ. இப்போ நான் அன்றைக்கு 4:20 இப்படி எழும்பினா போய் கொண்டு இருந்தேன்.
பிராணாயம் செய்துண்டு யோசிச்சுட்டு போகணும். இல்லை இந்த தெரியுது கடல் சத்தம் போடுதோ இதெல்லாம் இருக்குது. நீ தண்ணி என்று பார்த்தா அலையும் இல்லை, நுரையும் இல்லை, இதுவும் இல்லை, சத்தமும் இல்லை. என்ன சத்தியமும் இல்லையோ? அவ்வளோ தண்ணி. ஆனால் அதுக்கு எவ்வளோ தூரம் உனக்கு டிஸ்கிரிமினேஷனை விவேகம் பண்ண அறிகிறது. எஸ் சொல்கிறார், a viveki man of discrimination is always on the alert. அதுதானே அவன் எப்பொழுதும் இதுதான் இருப்பான், வெரி அலர்ட். இன்றைக்கி அலர்ட் என்ன அர்த்தம்? அகம் பிரம்மாஸ்மி, நான் அதுவாய் இருக்கிறேன். சிவோகம், அயம் ஆத்மா பிரம்ம, நான் என்று சொல்கிற இந்த இது அந்த பரம்பொருளே தான். ஆனால் நான் இந்த உடம்புள்ளே சொல்கிறேன். பிரஜானம் பிரம்ம, நான் நினைச்சு கொண்டிருந்த அவேர்னஸிஸ் அந்த சத்தியம்தான். இது 4 மகா வாக்கியம். பிரஜானம் பிரம்ம, ஆனால் இந்த இருக்கிற இந்த அவேர்னஸிஸ் ஒன்று, அயமாத்மா பிரம்ம, இந்த நான் அதான் சொன்னேன், யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி, அது அந்த அயமாத்மா பிரம்ம. தத்துவமசின்னு குருநாதன் சொல்கிற மகனே, நீ எது சத்தியமோ அது நீ சத்தியமாக இருக்கிறாய். அகம் பிரம்மாசி, நான் அதுவாக இருக்கிறேன்னு நீ ஞானத்தில் அறியும். இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கோ. இதுக்கு 24 மணித்தியாலும் காணாது. அதில் நான் சாதனில் ஃபுல் டைம் சாதகன்னு சொல்கிறேன். ஃபுல் டைம் சாதகன்னு சொல்கிறேன். அப்போ ஏன் சொல்கிறேன் இல்லையுண்டா, இப்போ நீ நான் ஃபுல் டைம் சாதகன்னு சொல்லாத, என்னால் முடியாதுன்னு சொல்லாத. ஒன்று எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு. இந்த இடத்துல நான் ஒருவரை ஒத்துக்கொள்ள மாட்டேன். தயவு செய்து என்னது, இந்த அரசர்கள் சக்கரவர்த்திகள் பெரிய ரிச் பீப்புள், அந்த ஜாக்கியவால்கருக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள், 2 மனைவி, அவருக்கும் பிள்ளை எடுத்துன்னு இல்லையோ, ஆனால் பிரம்மச்சாரி, என்லைட்டன் மாஸ்டர். எப்படி? ஸோ நீ வாழ்க்கையில் உனக்கு இலக்கொண்டு இருந்திருந்தால் இல்லை, இது ஒன்று முன்னே அசைக்காது. அது இலக்கு இல்லாதபடியா இது இந்த சத்தியோமுக்தி, நான் போதும் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு நீ சொல்லிப்பார். இல்லை இந்த மகான்கள் போய்ப்பார், அசையாது. எங்கே போனால் எந்த இடத்துல இருந்தாலும். என்னை குருநாதர் அவங்க 2 கிறிஸ்டியன் சிஸ்டர் நியூயார்க்கில் இவரை பார்க்க போனோன்னே, ஏதோ காரணத்தால் வாஷ்ரூம் போட்டுருக்கேன்னா போனான்னு, அங்கே ஒரு செம்புன்னு இருக்கு எங்கே வாஷ்ரூமில். இவங்க சொன்ன, சாமிஜி சொன்னேன், இங்கே பேர் நான் எங்கே போனாலும் கங்கை தாயிலேருந்து தூரம் போடுறது. நான் இல்லை கங்கை தாயிலே ஸ்நானம் பண்ணுவேன். இப்போ கங்கை தாயில் இதுன்னா இங்கே நான் குளிக்கக்குள்ள நியூயார்க் இல்லை, லண்டன் இல்லை ஜப்பான் இல்லை, டோக்கியோ உண்டாலும் நான் என்ன குளிக்கிறேன்? கங்கை அம்மா நான் குளிக்கிறேன். என்ன பியூட்டிஃபுல் பாருங்க. எஸ், ஒரு அம்மா அழுது ஒன்று சொன்னால், சாமிஜி இந்த அற்புதமான ஆசிரமத்தில் நான் கூட சாநித்தியத்தில் உழைஞ்சி இப்போ நான் அமெரிக்கா போகிறேன், இல்லை எல்லாம் இழக்க வேண்டி வருமேன்னா. இல்லை, அது சிட்டம் விஷுவலைஸ். நீ இங்கே எப்படி இருந்தியோ இல்லை அப்படி 24 மணி அங்கே போயிரு முடியும், தரலாம் முடியும். நான் அந்த கடலுக்கு போகிறேன், நான் கங்கையில் அள்ளக்குள்ளே, இது அள்ளக்குள்ளே எங்கே அள்ளது? கங்கை அம்மா தானே எடுக்கிறேன். ஓம் பூர்வஸ்வா சந்யஸ்தம்மயா புத்திரைஷனாயாச்ச வித்தைஷனாயாச்ச லோகேஷனாயாச்ச வியுத்திலோகம் அபயம் சர்வபூத்தேப்பியா மத்த சர்வம் பிரவர். சன்னியாய மந்திரம் தெரிஞ்சு போட மாட்டாங்க. ஹலோ, அசைக்க முடியாது. ஏன்? எனிதிங் கேன் ஹேப்பன் அட் எனி டைம். இல்லையோ? வாட் யூ சே? அப்போ நீ அவ்வளோ சிம்பிளாக இருக்கிறே. ஆனால் இந்த விவேகி, இந்த விவேகி, ஃப்ரீடம் இஸ் அ ப்ரைஸ் ஆஃப் எட்டர்னல் விஜிலன்ஸ். வரணும் சொல்கிறார் பாருங்க, அற்புதமாக இருக்கு. A Viveki man of discrimination is always on the alert and never gets entangled in anything. அது நீ ஒன்றிலையும் மாட்டிக்கொள்ள முடியாது. கிளியர்? ஸோ பி விஜிலண்ட், வேக் அப். இந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. விவேகா கிவ்ஸ் இன்னர் ஸ்ட்ரென்த் அண்ட் மென்டல் பீஸ். நல்லா பாருங்க, இந்த உடம்பு நானும் இல்லை என்னதும் இல்லை, மரணம் வண்டி சொன்னதான் உடம்பு அம்மா போகும். இப்போ எனக்கு மரண பயமே முந்தி போயிடும்.